டான் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது. உக்கிரமான வெப்ப காலங்களில் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற வீட்டு தோட்ட பயிர்கள் பாதிப்படைந்து கருகி பட்டுப்போய் அல்லது காய்க்காது பூக்காது பயனற்ற ஒன்றாக மாறி வருகின்ற தன்மையை நீங்கள் நன்றாக உணர்வீங்கள். ஆனால் உங்களுடைய இந்த காணொளி இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற பின்பகுதியை நீங்கள் நோக்கினீர்களானால் பல்வேறுபட்ட கத்தரிகள் கரைமிளகாய் போன்றவை செழிப்பாகவும் அதே நேரம் காய்களுடனும் இருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். இவற்றுக்கு காரணம் இந்த வெப்ப காலத்திலும் பயன் தரக்கூடிய பல்வேறுபட்ட உத்திமுறைகளையும் வழிமுறைகளையும் இந்த பயிற்சிகையிலே நாங்கள் பயன்படுத்துவதுதான் காரணம். என்னென்னு சொன்னால் வெப்பத்தை தனித்து வழங்கக்கூடிய அல்ல வெப்பத்தை குறைத்து வழங்கக்கூடிய வெப்பத்தினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய பல்வேறுபட்ட வழிமுறைகளை நாங்கள் செய்வதன் ஊடாகத்தான் இந்த வெப்ப காலங்களிலும் பயிர்களிலிருந்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும். இனி வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க படிப்படியாக சந்தையிலே மரக்கறிகளுடைய விலை அதிகரித்து செல்வதை நீங்கள் உணரலாம். எனவே இந்த வழிமுறைகளை நீரை பயன்படுத்தி உண்மையில் நீர் என்பதுதான் வெப்பத்தை குறைப்பதற்கான ஒன்று. காற்றும் நீரும், அதாவது உங்களுடைய தாவரங்களுக்கு வீசுகின்ற காற்றினாலே கிடைக்கக்கூடிய நன்மை மிக குறைவாக இருக்கும் வீடுகள். ஏனென்று சொன்னால் அங்கே உயர்ந்த மதில்கள் கட்டிடங்கள் போன்ற மிக நெருக்கமான கட்டிடங்கள் காணப்படுவதனால் காற்று வீசுகின்ற தன்மை அல்ல வெப்பத்தை தோட்டப்பகுதிகளில் வெட்ட வழிகளில் இருக்கின்ற தோட்டங்களிலே இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு பல்வேறுபட்ட வழிகளிலையும் காற்று செல்வாக்கு செலுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் வீடுகளிலும் காற்றினுடைய உங்களுக்கு தெரியும் காற்று வீசுவதே இல்லை. நாங்கள் கூட நாளாந்தம் எங்களுடைய வீடுகளில் இருப்பதற்கு இந்த வெப்பத்தின் காரணமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நிலைமை தான் இந்த தாவரங்களுக்கும் காணப்படுகின்றது. எங்களுடைய வீட்டு பகுதிகளிலே அதிகளவான கட்டிட நெருக்கங்களுக்கு மதில்களினாலே தடுக்கப்படுகின்ற பல்வேறு கட்டுமானங்களுக்கு இடையிலே இருக்கின்ற வீடுகள் காற்றோட்டம் குறைந்தவையாக இருப்பதனால் தாவரங்களும் பாதிப்படைந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இந்த நீரை தெளிப்பது அல்லது தாவரத்தினுடைய மேற்பகுதிகளுக்கு பாய்ச்சுவது அல்லது எந்த வகையில் நாங்கள் வெப்பங்கூடிய நேரங்களிலே அதனுடைய மேற்பகுதிகளுக்கு நீரை படக்கூடிய வழிமுறைகளை செய்து வைப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த வழிமுறைகளை நீங்கள் கையாள்வதன் ஊடாக உங்களுடைய வீடுகளிலே இந்த வேளையிலும் இந்த அதிகரித்த வெப்ப காலங்களிலும் கூட நீங்கள் பல்வேறுபட்ட கத்தரியாக இருக்கலாம், வெண்டியாக இருக்கலாம், தக்காளியாக இருக்கலாம், பல்வேறுபட்ட பயிற்றையாக இருக்கலாம், பல்வேறுபட்ட பயிர்களை நீங்கள் காய்க்க செய்யக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு விடயம், நீங்கள் இந்த வேளைகளிலே பேசிக்கொள்கின்ற ஒரு விடயம், இந்த வெப்ப காலங்களிலே குறைந்த அளவாகத்தான் காய்க்கின்றன எங்களுடைய பயிர்களிலே. அதாவது அந்த வெப்பம் குறைந்த காலங்களில் தை மாசி பங்குனி போன்ற மாதங்களிலே கிடைப்பதை விட படிப்படியாக வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க காய்ப்பது குறைவடைந்து கொண்டு செல்கின்றது, காய்ப்பது குறைவாக இருக்கின்றது. உண்மையில் வெப்ப காலங்களிலே அவற்றுடைய காய்கள் தாவரங்களிலே குறைவாக தோன்றினாலும் கூட அவை பெறுமதியானவையாக இருக்கும். அதிகரித்த விலையுள்ள நேரங்களிலே நாங்கள் ஒரு 1/2 கிலோ கத்தரிக்காயோ 1/2 கிலோ வெண்டிக்காயோ 1/2 கிலோ தக்காளிக்காயோ எங்களுடைய வீட்டிலே இருந்து பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது மிகவும் பெறுமதியான ஒன்றாக இருக்கும். அவை உண்மையாக உங்களுக்கு தெரியும், அது எவ்வளவுக்கு எங்களுடைய உடலுக்கு நன்மையான ஒன்று. நாங்களே விளைவிக்கின்ற பயிர் மரக்கறிகள் எவ்வளவு நஞ்சற்றமையாக இருக்கின்றது என்பதை நான் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். எனவே இந்த விடயங்களை அவதானத்தில் கொண்டு இந்த பயிற்சிகைக்கு ஒவ்வாத காலங்களிலும் உங்களுடைய வீடுகளிலே பயிர்களை நட்டு நீங்கள் பயன்பெறக்கூடிய வழிமுறைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.